மரிய வில்சன் சொல்ல தெரியாமல் சொல்லி மாட்டிக்கிட்டார். கிறிஸ்தவன் தான் எனக்கு அன்பை போதிச்சதுன்றது அது அவரோட உரிமை. அதை எவனும் கேள்வி கேட்க முடியாது. எனக்கு உனக்கு திருக்குறள் படித்த அறிவு வந்திருக்கும், அவர் கம்பராமாயணம் படித்து வந்திருக்கோம், எனக்கு கிறிஸ்தவத்தில் வந்திருக்குன்னா இது எல்லாத்தையும் பொது வெளியில் சொல்லக்கூடிய உரிமை ஒருத்தனுக்கு இருக்குது. அதைத்தான் அவர் சொல்கிறார். எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிக்கிறது விஜய் கவர்மெண்ட் வந்த பிறகு எல்லாத்தையும் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் நம்ம இருப்போம்னா, கைப்பற்றா குற்றம் கால் பற்றா குத்தம்னா பண்ணிட்டே போங்க. மக்கள் மத்தியில் நீங்கள் அம்பலப்பட்டு போகிறீர்கள். கோவப்பட்டுட்டாரு நம்ம சபாநாயகரே கூட பார்த்தீங்கன்னா அந்த மைக்கை தூக்கி தட்டி விடுறது இதெல்லாம் அபத்தமானது. அவர் விமர்சனங்களை பார்த்து எரிச்சல் அடைகிறார். சார், இன்னைக்கு பொதுவெளிக்கு வந்துட்டிங்கன்னா மட்டைக்கு 2 கீற்றாக கீழ்த்தெறிவார்கள். அதுவும் இன்றைக்கி சோஷியல் மீடியா காலம். சோஷியல் மீடியாலே ஆட்சியை பிடிச்ச தாவேக்காக இது கூட புரியலன்னா என்ன அர்த்தம்? மிக மிக கடுமையான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒன்று ஆர்கெஸ்ட்ரேட்டட், இன்னொன்று ஆர்கானிக்காக வருது. தானாகவே தன்னெழுச்சியாக விஜயை தாவேக்காவை பிடிக்காதவன் ஒரு பக்கம் அவன் கொட்டி தீக்கிறான், இன்னொரு பக்கம் மற்றவன் அவன் இப்போ இவங்க கட்சிக்காரர்கள் அவங்க ஆர்கனைஸ்டாக பண்ணுறாங்க. எல்லாம் நடக்கும். நீங்கள் பண்ணீங்கல்ல. இன்றைக்கி விஜயை நேஷ்னல் மீடியாவில் வட இந்தியாவில் விஜய் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர்ன்ற தோனியில் தாவேக்கா பண்ணக்கூடிய பிரச்சாரம் எந்த அளவுக்கு போயிருக்குது, எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு இருக்குது இல்லை. இன்னைக்கு வட இந்தியாவில் நிறைய பேர் விஜயோட பேர் வச்சு தான் சேனல் நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதான் இப்போ இன்னைக்கு இந்தியா டுடேல அதை பற்றி ஒரு ஸ்டோரியே வந்து பல தவறான தகவல்களை சொல்லி எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் வீடியோஸை, இன்ஸ்டா வீடியோஸை, சேனல் யூடியூப்பை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க தாவேக்கா. அப்போ உங்களுக்கு அப்போ அது இனிக்குதா? அவன் நீங்கள் தனக்கு முடிஞ்சதை செய்கிறான். இது ஃப்ரீ வேர்ல்டு, இது ஓப்பன் கிரவுண்டில் ஓடுறீங்க எல்லாரும், ஃப்ரீ மார்க்கெட். இதில் ஏதோ யாரோ சொல்லிட்டாங்கன்னு மைக்கை தள்ளி விடுறதெல்லாம் அபத்தமானது. இது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமானது. அசம்பிளியில் யாராவது பேசினானா? இல்லை. somebody has said something at somewhere. யாரோ எங்கேயோ எதையோ பேசினாங்க. அதுக்கு சபையில் உட்காந்து நீ எதுக்கு ரியாக்ட் பண்ணுற? என்னது இதெல்லாம்? ஏங்க இன்னைக்கு எவ்ரிபடி இஸ் நேக்கட் இந்த டிஜிட்டல் வேர்ல்டுங்க. ஒருத்தன் ஒரு பேச்சை பேசுகிறான், ஒரு கருத்தை சொல்கிறான்னா ஒரு 10,000 பேர் அதை ஆதரிக்கிறான், 10,000 பேர் எதிர்க்கிறான். இல்லை 1 லட்சம் பேர் ஆதரிக்கிறான், 3 லட்சம் பேர் எதிர்க்கிறான், 10 லட்சம் பேர் ஆதரிக்கிறான், 15 லட்சம் பேர் எதிர்க்கிறான். பச்சையாக கேட்குறான். யாரும் யாரையும் தடுக்க முடியாது. ஒன்றுமே அன்லஸ் யூ ஆர் ஃபிசிக்கலி ஹார்ம்டு. நீ இதை பற்றி கவலையப்படக்கூடாது. நீ செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். இதுக்கெல்லாம் போய் கோபப்படுறதும் மைக்கை தட்டி விடுறதும் சிறுபிள்ளைத்தனமானது. அவர் இன்னமும் பக்குவம் அடையவில்லை. தான் வகிக்கிற பதவியோட முக்கியத்துவம் ஒரு மரிய வில்சனுக்கு தெரியல. விமர்சனங்களை இப்படி எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா முக்கியமான வரலாறுகளில் போடுறாங்க. ஒரு சோஷியல் மீடியாவில் சில குறிப்பிட்ட கட்சிக்காரங்களோட வீடியோக்களை பார்த்து தான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறாங்க. டென்ஷன் ஆகக்கூடாது. டென்ஷன் ஆனால் பதவி ராஜினாமா பண்ணிட்டு அரசியல் விட்டு போயிடுங்க, சன்னியாசி வேலைக்கு போயிடுங்க, பாதிரியார் வேலைக்கு போயிடுங்க, இல்லை உங்களோட ஆசிரியர் தொழிலுக்கு போயிடுங்க. சோஷியல் மீடியாவில் எல்லாரை பற்றியும் எழுதுறாங்க. யாரை பற்றியும் எழுதலை. ஜஸ்ட் டெல் மீ, யாரை பற்றி எழுதலை.